உறவுகளுக்கு வணக்கம். அதாவது நம்ம கற்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாதையில பயணப்படுறோமா, நம்ம சரியா கற்பிக்கப்பட்டிருக்கோமா அப்படின்னு நிறைய இருக்கு. நம்ம நிறைய பேசுவோம். அதாவது நேற்று இந்த தற்குறிகளோட தலைவன் பேசினார்ல, மன்னிக்கணும், இனிமே நான் உங்களை தற்குறின்னு கூப்பிட மாட்டேன், ஆச்சரியக்குறின்னு தான் கூப்பிடுவேன். நீங்க ஒரு ஆச்சரியக்குறி, அது மட்டும் இல்லாம பெரிய அறிகுறி, இந்த தமிழ்நாட்டுக்கு நடக்க போற அழிவின் அறிகுறி அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா விஜய் சொல்லியிருக்காரு தற்குறி அப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னா, பேசும் பொழுதே மறந்துடுறது. அதுவும் எப்படின்னா, நான் எதுவுமே சொல்ல வேணாம், நிறைய ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சிருக்கோம், எல்லாத்தையும் போடுறோம். எதனால இவர்களை தற்குறி என்று அழைக்கிறோம் அப்படிங்கிற காரணமும் இருக்கு. அது மட்டுமல்லாது இந்த தமிழ்நாடு அழிவின் விளிம்பின் பாதையில இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையுமே நம்ம இந்த காணொலியில பார்த்துறோம். இப்ப விஜய் மறந்த கதையை பேசி மறந்து போயிட்டாரு. புரியாது, பாருங்க. அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம். ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? கொள்கையா? அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு பார்த்திருப்பீங்க. மக்களிடம் செல்லுன்னு சொல்லி அண்ணா சொன்னாராம், அதனால மக்களிடம் போறாங்களாம். அதுக்கப்புறம் அவருக்கு மறந்து போச்சு. அப்பயே மூஞ்ச அப்படின்னு செய்யறாவுல, அதை நம்ம உற்று பார்த்தா தெரியும். அவருக்கு தெரியாது. ஏன்னா அவரே எழுதி வைக்கப்பட்ட சில வசனங்களை நேரடியாக பேசி காலத்தை ஓட்டி கொண்டு இருக்காரு. அதுதான் உண்மை. அது மட்டுமல்லாது படத்துல வரக்கூடிய அந்த டைலாக் சொல்லுவோம்ல, அந்த படத்துல வரக்கூடிய வசனத்தை பேசக்கூடிய வசனகர்த்தா யார் அப்படின்னா, வசனகர்த்தானா எழுதி கொடுக்குறவங்க. இவர் வசனகர்த்தாங்கிறது இவர் எப்படி சொன்னா, வசனத்துல ஒப்பிக்கிற கர்த்தா. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சொல்லுவார்ல அம்பு கதை, நான் சொல்லல, அது எங்க இருந்து ஆட்டையை போட்டிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. குறியே வைக்க மாட்டேன், குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறினால் குறி வைக்க மாட்டேன். தற்குறி முதல் அம்ப ஒழுங்கா போடுறான் அப்படிங்கிறது போல இருக்கு. அதுக்கு ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் இருக்கு, கரடிய காரி துப்புன மூமெண்ட். சரி, அதை விடுங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு என்னென்னதுல அவர் படத்துல இருந்து ஆட்டையை போட்டதே நிறைய இருக்கு, அதையும் பாருங்க. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. Hey, I've seen this one. This is a classic. எனக்கு நிறைய வேலை இருக்குது. உன்னோட பெரிய வில்லன்கள்லாம் இருக்கிறானுங்க. சும்மா ஒன்னே சுத்திலாம் வந்துட்டு இருக்க முடியாது. பார்த்திருப்பீங்க. இப்படி கேவலமான, எப்படி யாரோ எழுதி கொடுத்தது, அவர் தன் படத்துல வந்தது எல்லாத்தையும் லைவ் ஷோல போறாராம். அது திமுக எதிர்க்கிறாராம். திமுக எங்களுக்கும் எதிரி, இல்லவே இல்லைன்னு சொல்லவே கிடையாது. திமுக வரக்கூடாது நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, வரக்கூடாதுதான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை விட ஒரு பெரிய, எப்படி சொல்றது, தற்குறித்தனமாக அறிவின்மைய காரணமாக அறிவே இல்லாம ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அது இந்த விசை கட்சி தான். ஏன் அப்படின்னா, இவர்களுடைய கட்சி, இவர்களை ஏன் நம்ம தற்குறின்னு கூப்பிடுறோம் அப்படின்னா, அதாவது ஒரு நாகரிகம்னா என்னன்னு தெரியாது, எப்படி ஒரு இதுல இருக்கணும் தெரியாது. நம்ம சொல்லுவோம்னா நிறைய பேர் பேசியிருக்காங்க, சில காணொலியை போடுறோம், அதெல்லாம் பார்த்துட்டு இவர்களை தற்குறின்னு கூப்பிடுறதா, இல்ல இவ்வளவு கேவலமான வேலை செஞ்ச ஆச்சரியக்குறின்னு கூப்பிடுறதா, இல்ல தமிழ்நாட்டை அழிக்க போற அறிகுறி அப்படின்னு கூப்பிடுறதாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. அடுத்த வருஷம் பவர்ல எங்க அண்ணன் வந்தா தமிழக பாடத்திட்டத்தையே மாற்றுவோம். என்னன்னு தெரியுமா, இங்கிலீஷ் பீஸு வேணாண்டி, ஹிந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழ்ல பாடண்டின்னு மாத்த. ஜெயிக்கிறாரு, கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம். 234 தொகுதியிலையும் ஜெயிக்கிறாரு. 2026 சிஎம் ஆகிறாரு, அது கன்ஃபார்ம் உறுதி. ரெண்டே பேர் தான் நடுவுல போட்டியே, ஒன்னு டிஎம்கே, இவனு ஏடிஎம்கே. மர்க்கா சொல்லு, ஒன்னு டிஎம்கே, இவனு ஏடிஎம்கே. மர்க்கா ஒன்னு டிஎம்கே, இவனு ஏடிஎம்கே. எங்களை எல்லாம் தற்குறி ஃபேன்ஸ் சொல்றாங்க. அதான் அந்த தற்குறிங்க ஒண்ணு கேக்குறேன், அந்த தற்குறிக்கு தான் இத்தனை கடங்கார ஃபேன்ஸ் இருக்கா? அந்த தற்குறிக்கு தான் இத்தனை கடங்கார ஃபேன்ஸ் இருக்கா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பார்த்திருப்பீங்க.
என்ன பேசுறதுன்னு தெரியாம, என்ன விதமான ஒரு மன சிந்தனையில இருக்கும் தெரியாம, எந்த நாட்டுல நம்ம வாழ்றோம், நம் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாம, ஏதாவது முட்டாள்தனமாக இப்படி சினிமா மோகத்துல திரையில பார்க்கக்கூடிய வசனத்தை பேசிக்கிட்டு, திரையில ஒருத்தன் வந்து ஒரு ஆட்டம் போடுறான், இங்கிலீஷ் பீஸ், அந்த பீஸ், இந்த பீஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். இப்படி இந்த பாடலாம் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா, நம்ம ஏற்கனவே கேட்டது போல இந்த டாடி மம்மி வீட்டுல இல்ல, தடை போட யாரும் இல்லைன்னு இவர் நொட்டு நமக்கு தெரியும். இவர் நடிச்ச படங்களை, சில படங்களை பார்க்க முடியுமா? பெண்கள் உட்கார்ந்து பார்க்க முடியுமா? ஒரு தகப்பன் தன் வயதுக்கு வந்த பிள்ளையோட அந்த படத்தை பார்க்க முடியுமா? கேவலப்பட்டு போயிடுவாங்க. அப்படி கேவலமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இவன் வந்து நாட்டை ஆளணும், யாரா தற்கூரி, லாஜிக்கே இல்லாம என்ன உன் படத்துல பசங்க வச்சு அடிக்க வேண்டியது கேவலமா இல்ல? சரி, நீ தற்குறி இல்ல, ரசிக குஞ்சு தான் தற்குறி, நீ பெரிய தற்குறி, நீ ஆச்சரிய குறி, நீ விளங்காத குறி, என்னமோ குறி, நீ பெரிய குறி, அறிகுறி தான், அழிவின் அறிகுறி தான். இப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ சரியான வேலை செய்யணும். தன்னோட ஒரு சொல்லுக்கு உன்னுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த உனக்கு திறன் இருக்கா? இதுக்கு பதில் இருக்கா? கிடையாது. ஒன்னாலே கட்டுப்படுத்த முடியாது, உன்னே கட்டுப்படுத்தவே முடியாது. நீனே பெரிய, இப்ப மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்துருச்சு, உத்தரவு வந்து அடிப்படையில நீ என்ன பண்ண போற அப்படின்னா சில வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கீங்க. அதானே? எப்படி வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தி நம் முன்னோர்களை ஏமாற்றி அரியணைகளை ஏறாங்களோ, அதே போல வாக்க பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தக்கூடிய வேலையை இந்த விஜய் அவர்கள் செய்ய போறாரு. இதுதான் உண்மை. இதுல வந்து படத்துல நடிச்ச டைலாக்கையா அடிச்சு விடுறது, நாங்க அப்படி இப்படி காஞ்சிபுரத்துல இப்படின்னு. காஞ்சிபுரத்துல நம்புறீங்க, நல்லா தான் நம்புறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அவர் அரங்கத்தை போட்டு பேசுறீங்க. உங்களால இதற்கு முன்பு ஏதாவது ஒண்ணு குரல் கொடுக்கப்பட்டதா? நீங்க அரசியல் வருவதற்கு முன்பு வரப்போறேன்னு சொன்னீங்க, ஏதாவது ஒண்ணு குரல் கொடுக்க முடிஞ்சுதா? இப்ப உன் படத்திலேயே வந்து கத்தி படத்திலேயே இலவசத்தெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு காட்சியை யார் முருகதாஸ் வச்சாரு? அது ஓம் படம் தானே. உன் படத்துல வர எவனோ எழுதுற பாட்டையுமே ஓம் பாட்டா பாடுறானா இல்லையா? அப்படி யார் முருகதாஸ் வச்ச அந்த வேலையை அவரை தூக்கி போட்டு கொளுத்துனத நம்ம பாக்குறோம். இலவச அந்த மிக்சி கிரைண்டர் கொடுத்தத. ஆனா உன் கட்சிக்காரன் கொண்டு மிக்சி கிரைண்டர் கொடுக்குறானே, நான் பொய் இல்ல, அதையும் பாருங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? பார்த்திருப்பீங்க. அப்ப இவர்கள் என்னென்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஊருக்கு உபதேசம் தனக்கு கிடையாது, தற்குறி. இதுதான் தற்குறி. தற்குறினா என்னப்பா, அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையா? தற்குறினா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தன் கையெழுத்து கூட தெரியாத எழுத்தறிவு இல்லாதவர்களை தன்னால் ஒரு குறி, நம்ம ஏற்கனவே காணொலியில் நம்ம விளக்கியிருக்கோம், அது பெருசா விளக்கம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்படிப்பட்டவர்களை தற்குறி அப்படிம்பாங்க. இன்னைக்கு அந்த தற்குறி வந்து ஒரு இந்த இவர்களுக்கு கொடுக்கிற கூட அவங்க கூட வந்து எழுத்தறிவு தான் இல்லாம இருக்கும். இவங்களுக்கு அறிவே கிடையாது. இவங்க நம்ம தற்குறின்னு கூப்பிடக்கூடாது. இவங்க மனித ஜென்மமே கிடையாது. இவங்க மிருகம் கூட வந்து பழக்கப்படுத்தினா சொன்ன பேச்சு கேட்கும். இவங்க கேட்பானுங்களா? மரத்துல ஏறாத இறங்கு, அது போஸ்ட் மாட்டோம், காலை தூக்காத இறக்கு அப்படின்னு கத்த வேண்டியதா இருக்க. என்ன வேலையை தெளிவாக விஜய் ரசிகர்கள் செய்தார்கள் சொல்லு. நீங்க உங்க அப்பாங்க ஆத்தாளுக்கும் கட்டுப்பாடா இருக்கீங்களா? அவர் சொல்ல கேட்கிறீங்களா? ஒரு இளவும் கிடையாது. ஆனா நீங்க அறிவுரை கொடுக்க வந்துட்டீங்க, அப்படித்தானே? திமுகவை எதிர்ப்பதால் நாங்கள் விஜய் எதிர்க்கல, இந்த விஜய் அவர்களால் ஒரு தலைமுறையே பாதிக்கப்பட்டதுங்கிற ஒரு காரணத்துக்காக நாங்க விஜய் எதிர்க்கிறோம். இதுதான் உண்மை. இதுல மாற்றுக்கத்தை கிடையாது. சும்மா அடிச்சு விடுறது அது உண்மையிலுமே நீ நல்ல ஒரு ஆண்மகன், நல்ல ஒரு தற்கூரி அல்லாத தலைவன் அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? எனக்கு புருஷனோட விஷயம் அப்படின்னு சொன்னவள இது தவறு அப்படின்னு சொல்ல உனக்கு துணிவு இருக்கா? கிடையாது. அதை விடு, எனக்கு குடும்பமே வேணாம், விஜய் ஆட்சிக்கு வந்தா போதும் அப்படின்னு சொன்ன அம்மாவை பத்தி இப்படி பேசக்கூடாது, அவர்கள் அறியாமலே பேசாம சொல்ல முடிஞ்சா? உனக்கு 41 பேரை கொண்ட அந்த கொஞ்சம் குற்ற உணர்ச்சி கூட கிடையாது. நான் என்ன கொண்டேன் அப்படின்னு கேட்பான். நீ வந்தனால தானே அந்த செயல் நடந்துச்சு, அதை உனக்கு பேச துப்பு கிடையாது. ஆனா வந்து நீங்க வந்து பெருசா பேசுவாங்க. சரி, அதை கருமத்தெல்லாம் விடு. உன் பொதுச் செயலாளர் இந்த புசி ஆனந்த்னு ஒரு பைத்தியக்கார பைய, அவர் வந்து முதல்ல நீ மாநாடு போட்டிய அப்ப அவர் அழைப்பு கொடுத்தாரு, இப்படி எல்லாரும் வந்துருங்க, தலைவர் மாநாடு முக்கியம், வேலையிலாம் முன்கூட சொல்லுங்க, எனக்கு 2 நாள் லீவை கொடு, எனக்கு தீபாவளி போனஸ் கொடுக்காம போ, சம்பளத்தை கொடுக்காம போ, நான் என் தலைவனோட மாநாட்டுக்கு போயே ஆகணும்
அப்படின்னு. அவன் வீட்டுல சோறு எப்படா போடுவ? ரெண்டா கூறு கட்ட குக்கரு எப்படி அவன் வீட்டுல சோறு வேகும்? எப்படா அடுத்த பணியை எப்படா செய்வான்? இப்படி வேலையை விட்டு நாசமா ஆயிட்டு தலைவனை காப்பாத்துல என்ன பயன் இருக்கு? ஒரு தலைவன் தொண்டர்களை பாதுகாக்கிறான். நம்ம வந்து படிச்சிருக்கோம், இலக்கியங்கள்ல படிச்சிருக்கோம், நம்ம பார்த்திருக்கோம், உண்மை. ஆனால் ஒரு தலைவரை தொண்டர்கள் பாதுகாக்கக்கூடிய சூழல் இருந்தா அவர் என்ன பெரிய மயிறு தலைவர் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, இதுக்கு பதில் இருக்கா? இதுக்கு விஜய்கிட்ட பதில் இருக்கா? கிடையாது. நிறைய இருக்கு. செத்தவன் வீட்டுல நம்ம நலம் விசாரிக்க போவோம், தேவையை வந்து இப்படி ஆயிடுச்சு, தெம்பா இருக்க நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு. ஆனா செத்தவனை கூப்பிட்டு வாங்க நல்லா இருங்க, பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு 20 லட்ச ரூபா தரேன், என்ன மனநிலையம், என்ன மனப்போக்குது கேட்டா நான் வந்து என்ன பல பேர் செத்துருவாங்க, சாவட்டுங்கிறேன். இப்படி அறியாமையில இன்னமும் இந்த மக்கள் திருந்தது நினைக்கிறியா? சொல்லு, திருந்தது நினைக்கிறியா? கேவலப்பட்டு கொண்டுதான் இருக்குது மக்கள், வேற வழியே கிடையாது. என்ன இந்த தமிழ் சமூகத்துல பிறந்து தொலைச்சிட்டோம், அதனால வந்து திரும்ப 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 என்ன மாதிரி நடக்க போகிறது அப்படிங்கிறத முன்கூட்டி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதுதான், வேற வழி இல்லை. எதையாவது பேச வேண்டியது. இவரால் மனுஷன் மனிதனா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அரங்கு, ஒரு ஒளி வாங்கக்கூடிய ஒரு மைக்கு, ஒளி வாங்கி ஒரு காணொலி பிடிக்கக்கூடிய ஒரு புகைப்பட கருவி, ஒரு வீடியோ, அந்த போட்டோ கேமரா ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பேசிட்டு போயிடான்றதுமா? விஜய்க்காக நான் உயிரை கொடுப்பேன், விஜய்க்காக குடும்பத்தில் வரேன் சொன்னவர்கள்ட்டலாம் கேட்கிறேன், அப்படி என்ன மயிரை புடுங்கினார் விஜய், புடுங்கி விஜய் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா எவ்வளவோ போராட்டங்கள் இங்க நடந்திருக்கு. எல்லாரும் பிறப்போக்கும் எல்லாருக்கும் கொள்கைங்கிறார்ல, பிறப்போக்கும் எல்லாருக்கும் கொள்கை. ஆமாதான் கொள்கையா? அப்ப எல்லாரும் சமம் பாக்குறியா? பல கொலைகள் நடந்ததுக்கு வாய் மூடி மௌனிக்கிறீங்களே, உங்க வாயில புத்து இருக்குதா? சொல்லுங்க, உங்க வாயில புத்து இருக்குதா? ஏன் அவங்களுக்கான ஒரு இரங்கல் தெரிவிக்கல? ஏன் அவர்களுடைய சாதியான ஓட்டு கிடைக்காம போயிருமா? இது என்ன பிறப்பு ஒக்கம் எல்லாருக்கும்? என்ன பிறப்பு ஒக்கம் எல்லாருக்கும்? பிறப்பு ஒக்கம் எல்லாருக்கும் திருவள்ளுவரின் திருக்குறள், அது பொதுமறை, உலக பொதுமறை. அதுவும் கொள்கை கிடையாது. கூறுகட்ட குக்கரு, அதுவும் கொள்கை கிடையாது. கூமுட்டை கூ மாதிரி பேசக்கூடாது, கூமுட்டை கூ மாதிரி பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா தெளிவா பேசணும். கொள்கை என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பு கொள்கை. பெண்களுக்கு பாதுகாப்பு. முதல் எத்தனை பெண்கள் செத்து போயிருக்காங்க தெரியுமா? ஒன்னால நீ பெண்களுக்கு பாதுகாப்பை பத்தி பேசுற, நீனு அந்த கவர்ச்சி இல்லாத படத்தை உன்னால வெளியிட முடிஞ்சுதா? சொல்லு, வெளியிட முடிஞ்சுதா? அரை குறைமா காட்டிதானே வந்து உன்னோட படங்களை ஓட வைக்கிறக்கே நீ கேட்ட டைரக்டர் மேல பழிய போடுவாங்க. எவனோ எழுதின பாட்டை தூக்கி இங்க விஜய் என்ன பாட்டு அப்படிம்பாங்க. ஆனா எவனோ எடுத்த படத்தை இவர் வந்து விஜய் தான் பொறுப்பு நம்ம சொன்னா, விஜய் தானப்பா நீ அது சரினா இது சரிதானப்பா நம்ம கேட்க முடியாது. அது டைரக்டர் வச்சாரு, டைரக்டர் நொட்டுனாரு, புடிங்களா? அப்ப இவர்களை என்ன செய்யலாம்? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? திரும்ப திரும்ப விஜயை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கொள்கையற்ற, ஒரு மனித அறமற்ற, மனித தன்மையற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் விஜய். அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தில் இருந்து எதிர்கால தலைமுறையை நல்வழிப்படுத்துதல் நோக்கமாக தான் விஜய் எதிர்க்கிறோமே தவிர வேற ஒரு மயிறு கிடையாது. அரசியல் என்ன மயிறு தெரியும் அவருக்கு? சொல்லு. சின்ன பிள்ளை பேசுவான், நம்ம கட்சியில கோத்தகிரி எல்லாம் பேசுறான்னு ஓடி வீராப்புல விஜய். சின்ன பையன் அடிச்சு நவுத்துவானுங்க. என்ன அரசியல் தெரியும்? என்ன வரலாறு தெரியும்? திராவிடமும் தமிழ் தேசம் கண்கள் சொன்னப்பயே நீ செத்து போயிட்ட, நீ தோத்து போயிட்ட, நீ அதுக்கு துப்பு இல்லாதவன், தகுதி இல்லாதவன். ஏதாவது ஒண்ணுக்கு தான் இருக்க முடியும். ஏதாவது ஒரு தாய்க்கு தான்டா பிள்ளையா இருக்க முடியும். ஒரு தாய் வயிற்றுல தான் பிறக்க முடியும். பேருக்கு கூப்பிடலாம், அவளும் என் தாய் போல அப்படிங்கலாம். ஆனா அவள் உன் தாயாக முடியாது. ஏதாவது ஒரு தாயோட வயிற்றுல தான் பிறக்க முடியும். நான் திராவிட தாயிலையும் பிறந்தேன், அப்ப நான் தமிழ் தாயிலையும் பிறந்தேன் அப்படின்னா அப்ப எனக்கு கோபம் வருமா வராதா? எதையாவது பேச வேண்டியது. எவ்வளவு பெரிய நீ பெரிய அறிவறியாச்ச இந்த தமிழர் மண்ணோட வரலாறு தெரியுமாடா? மானகட்ட நாய சொல்ற, உனக்கு தெரியுமா? என்ன வரலாறு உனக்கு தெரியும்? நீ பெருசா பேசுற, நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நொட்டுவேன், புடுங்குவேன் அப்படின்னு எல்லா வீட்டுக்கும் நீ கொடுத்துருவியா? ஏற்கனவே விவசாய நிலத்தை அழிச்சு நாசமாக்கிட்டு இருக்காங்கன்னு போராடிட்டு இருக்கு. நன்சையெல்லாம் புஞ்சையா மாத்தி வித்து நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. மரத்தை விட்டு ஏத்திட்டு இருக்கானுங்க. இப்படி நீருக்கு, நிலத்துக்கு, மரத்துக்கு அப்படின்னு அனைத்துக்கும் அரசியல் பேர சீமானையே இவர்கள் கிண்டலும் கேள்வியும் செய்யறாங்க. நீ என்ன பெரிய மயிறு? மக்கள் செய்வாங்க, மக்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க, நொட்டுவாங்க மக்கள். உனக்கு நொட்டுன்னு கோபம் வருமா வராதா? எதையாவது ஒண்ணு உருப்படியா செஞ்சுட்டு விஜய் பேசியிருந்தா நியாயவாதி, நேர்மைவாதி இவரை செய்யுங்களாம். ஒரு இதுமே இல்லாம செஞ்சு சொத்தை சேர்த்துவிட்டு இவர் நேர்மைவாதி அப்படின்னா இவர் நேர்மைவாதி இல்ல, இவர் வியாதி. இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்த புது வியாதி, இளைஞர்களை நாசமாக்கக்கூடிய புது வியாதி.
ரசிக மனப்பான்மையில மனித தன்மையாற்றி செயல்படக்கூடிய ஒரு புது வியாதி. உன்னை வெளுக்கணும். ஏன் கேளு. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு பண்ணி வரும்போது ஒரு தடைக்கெல்லாம் நீ நிக்கிற பாரு. அப்ப விஜயகாந்த் பயந்துட்டீங்க. விஜயகாந்த் பயப்படல. நாங்க ஓடி ஜெயிப்போம், எங்களால ஓடி வெல்ல முடியும். ஆனால் அதுக்கான நேரத்தை இன்னும் அதிகரிக்கப்படுகிற மாதிரி சில வேலைகளை ஊடாக சில நாய் நம்ம மகிழ்ந்துல வேகமா பயணிக்கும் போது எப்படி நாய் குறுக்க விடும் போது நம்ம அதை நிறுத்தி சரி செஞ்சுட்டு போறோமோ, அதே போல இந்த நாய் விழுவும் பொழுது சரி செஞ்சுட்டு போக வேண்டிய சூழல் இருக்கு. அதனாலதான் தற்குறி அப்படிங்கிறோம். எதையாவது ஒரு ஆண்மை இருக்குதா அவருக்கு, பேச துணிவு இருக்குதா? பெரிய பணங்காசு சேர்த்து, அதாவது விட்டுட்டு வந்திருக்காரு. எதுல விட்டுட்டு வந்தாரு? எதுல விட்டுட்டு வந்தாரு? நல்லா காது பெருசா இருக்கு விட்டுட்டு வந்தாரா? கதையா காதுல? இப்ப நம்ம கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோமா? பெரிய உச்சத்துல கேரியர் உச்சத்துல இருக்காரு. எந்த கேரியர்? டிஃபன் கேரியர் உச்சத்திலையா? அக்காளி ஏதாவது பேசணும், பேசி நாசமா போவாதீங்க. தயவு செய்து அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து செயல்படுங்க. நாங்க இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு கோவப்படுறோம், சில வார்த்தைகளை கடுமையா சொல்றோம் அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னா, என் தம்பிகளும் என் அண்ணனுங்களும் என் அம்மாக்களும் இப்படி நாசமாக போய் கொண்டிருக்கிறார்களே இவரோட பின்னாடி அப்படிங்கிறத ஒரு வேதனை. உங்களுக்காக உண்மையாக நேர்மையாக கத்திக் கொண்டிருக்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஏதோ சினிமா பட டைலாக், அது அவன் நடிச்ச படத்த டைலாக்கே, எம்ஜிஆர் படிச்ச டைலாக்கே பேசுறவன பெருசா பேசுறீங்க. அதனோட விளைவு தான் தவிர வேற கிடையாது. அறிவார்ந்த தமிழ் சமூகம் அதுக்கான பதில் பதிவு வச்சுட்டு தான் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அறியாமையின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், என்னுடைய உயிராக கருதக்கூடிய என் தமிழ் மக்கள் அதை தெரிஞ்சுக்கணும். இல்ல இது தவறு அப்படின்னு. அதுதான் நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வரும். என்ன அப்படின்னா, உங்களுடைய வாக்க சரியான ஒரு ஆண்மகனுக்கு இந்த நிலத்தின் மைந்தனாக இருக்கக்கூடிய, மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு வாக்கு செலுத்துங்க. உங்களுடைய வாக்க பிச்சையா கேட்காம, உங்களுடைய எதிர்கால தலைமுறை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிச்சையா கேட்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தணும். வேற வழியே இல்லை. திரும்ப திரும்ப சொல்ல ஒண்ணுதான், உங்களுக்கு பிடிக்காத ஒரு மருந்தை உங்கள் நோய் போவதற்கு உட்கொள்ற பொழுது வேற வழி இல்லாமல் எப்படி உட்கொள்றீங்களோ அதே போல உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் இந்த தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுத்துதான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம அழிவின் விளிம்பில் இருக்கோம், வேற வழியே இல்லை. கண்டனாய் கண்ட மாதிரி சொல்லும், அதெல்லாம் கண்டுக்காம நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்க விவசாய சின்னத்துல, சீமான் அவர்களுடைய முகமே சின்னமாகக்கூடிய விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தினாதான் இந்த நாடு வளரும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.